உதயசூரியத்தை வச்சிருந்ததுனால தான் கலைஞர் செத்துட்டாரு. அப்ப எல்லாரும் செத்துருவாங்க அப்படிம்பீங்களா? சீரியஸாங்க, இங்க பாருங்களேன். எங்க ஐயா புசி ஐயா அந்த இதுதான் நம்ம சின்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவர் வயசுக்கு அவர் எல்லாம் வெறும் சென்டிமெண்ட் இடியட்ஸ். எவரிபடி சென்டிமெண்ட் இடியட்ஸ். இந்த மாதிரி பொய் பரப்புரைகள் ஏற்படுத்தாதீங்க. புரட்சியாளர்கள் என்னைக்கு துப்பாக்கிய புடிச்சுதான் பேசுவானுங்க, மைக்கு புடிச்சு பேசுற சுதந்திரம் கிடைச்சிடாது. பெரியாரையும் வள்ளலாரையும் ஒரு கண் பெரியார் இன்னொரு கண் வள்ளலார் அப்படி ஒரு கொள்கை பிடிப்புல நாங்க இருந்துகிட்டு இருக்கோம். முதல்ல என்னங்க கொஞ்சம் கூட ஒரு புரிதலுங்கிறதே இல்லாத ஒரு மனிதனோட உட்கார வச்சு பேசுறதுங்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டமா இருக்கு. டிஎம்கே காரணங்க ஒவ்வொரு இடத்துலயும் ஆட்களை வச்சு எங்க கட்சிக்கார மாதிரியே எல்லாத்தையும் நடத்துறானுங்க. அவனுங்க உள்ளார வந்து எங்க கட்சிக்குள்ளாரையே ஸ்லிப்பர் செல்ஸ் அனுப்பிச்சிருக்கானுங்க. ஆதவர்ஜுனாவையே ஸ்லிப்பர் செல்னு சொல்றானுங்க. உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியாதுங்க. ஆமா, முக ஸ்டாலின் ஐயா கூட நம்ம சேர்ந்து பண்ணலாம் ஆமா அப்படிங்கிறது. செந்தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு யாரை மீட் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, இயக்குனர் நந்தவனன் நந்தகுமாரை தான் நம்ம மீட் பண்ண போறோம். அவர்கிட்ட இருந்து டிவிகேல அறியாத விஷயம்லாம் நம்ம வந்து அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. இப்போ மாநாட்டில் கூட ஒரு வாட்டி சொல்லியிருந்தார் அவரு, நம்ம வந்து டிவிகே மக்களை வந்து டிவிகே தொண்டர்கள்லாம் வந்து எல்லாருமே விசிலச்சான் குஞ்சுகள் ஆகக்கூடாது சொல்றாங்க, அந்த மாதிரி ஆகக்கூடாதுன்ற மாதிரி ஃபர்ஸ்ட் மாநாட்டில் சொன்னாரு. ஆனா நேற்று பூரா பயிலும் எல்லா குஞ்சுங்களும் விசிலச்சின் தான் சுத்தி நின்றுது. பாத்தீங்களா நிலைமை? பாத்தீங்களா எப்படி வந்துச்சுன்ட்டு? ஒரு விஷயம் நல்லா ஞாபகத்துல வச்சுக்கணும். விசில் அடிச்சான் குஞ்சுகள்ங்கிற வாழ்க்கையை தான் இது வரைக்கும் இந்த மக்கள் கேட்டிருக்காங்க, புரியுதுங்களா? ஆனா விசில் அடிச்சான் குஞ்சுங்களை என்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்காங்க? பல யுகங்கள் கடந்து இன்னைக்கு தான் பாக்குறானுங்க, புரியுதுங்களா? எங்க ஐயா புசி ஐயா அந்த இதுதான் நம்ம சின்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவர் வயசுக்கு அவர் அடிச்சாரு பாருங்க விசில், புரியுதா? எதுக்காக? அந்த சின்னத்தை நம்ம கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது கிடையாது. மற்ற சின்னம்லாம் வேஸ்ட்டு. ஒரு சூரியன், புரியுதுங்களா, 12 மணி நேரம் தான் தாக்கு பிடிக்கும், அடுத்தாப்புல கிடையாது. ஒரு ரெட்டலை இலையுதிர் காலத்துல உருந்து தான் ஆகணும், புரியுதுங்களா? கையை இப்படியே வச்சுக்கிட்டு இருக்க முடியாது, வலிக்கும். மாம்பழம் அழிவிடும். அது மாதிரி ஒவ்வொரு கட்சிக்கு இருக்கிற எல்லா விஷயமுமே வந்து வேஸ்ட். விசில் மட்டும்தான். தூரமா ஒருத்தன் போயிட்டு இருக்கான் அப்படின்னா கூட அடிச்ச அடுத்த நிமிஷம் திரும்பி பார்ப்பான். சீரியஸாங்க, இங்க பாருங்களேன். பாத்தீங்கல்ல, திரும்பி பார்த்தாரு ஒருத்தர், பாத்தீங்களா? நீங்க திரும்பி பார்த்தத பார்க்கல, அதனாலதான் இப்படி பேசிட்டு இருக்கீங்க. அங்க என்ன நடக்குதுங்கிறத பார்க்கணும். ஆனா வந்து விசில் வந்து ஆல்ரெடி வந்து 2021 வந்து மயில்சாமி அவர் வச்சிருந்தாரு அந்த சின்னம். அதே மாதிரி 2019 பிரகாஷ்ராஜ் வந்து அந்த சின்னம் வச்சிருந்தாரு. ஸோ இப்போ அது என்ன சொல்றாங்கன்னா, அது ஒரு தத்ர பூச்ச சின்னம், ஜெயிக்கவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே. ஆமா, சோசியல் மீடியால அதான் சொல்றாங்க. உதயசூரியத்தை வச்சிருந்ததுனால தான் கலைஞர் செத்துட்டாரு. அப்ப எல்லாரும் செத்துருவாங்க அப்படிம்பீங்களா? இது என்ன அது புரியல. எல்லாம் வெறும் சென்டிமெண்ட் இடியட்ஸ். எவரிபடி சென்டிமெண்ட் இடியட்ஸ். புரியுதுங்களா? நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க. கடவுளை நம்பலாம், அதே நேரம் முட்டாள்தனமான மூட நம்பிக்கைக்குள்ளார இருக்கக்கூடாது. எவ்வளவு பெரிய மூட நம்பிக்கை! விசில் வச்சிருந்தா விசில் சின்னம் கிடைச்சா தோத்துருவாங்கிறது எந்த விதத்துல சரி? அப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி பொய் பரப்புரைகள் ஏற்படுத்தாதீங்க, பொய் பரப்புரைகள் ஏற்படுத்தாதீங்க. இப்போ ரொம்ப நாளாக வந்து இந்த டிவிகே தொண்டர்கள்லாம் வந்து நிறைய இடத்துல இந்த அசிங்கப்படுத்துறாங்க. எதனாலன்னா, இந்த கொள்கைகள் வந்து தெரிய மாட்டேங்குது. டிவிகே தொண்டர்கள் யார் கேட்டாலும் வந்து தெரியலன்னு தான் சொல்றாங்க. ஒரு விஷயங்க, நம்மளோட கொள்கைகளை நாம சொல்லிட்டோம்னா அடுத்த கட்சிக்காரன் காப்பி அடிச்சு இது தன்னோட கொள்கைன்னு சொல்லி அப்படியே பேர் வாங்கிட்டு போயிடுவோம். அதனாலதான் நாங்க ரகசியமா வச்சிருக்கோம். ஒரு விஷயம் தெரியுமா? பெரியாரோட கொள்கை என்ன? பெரியாருக்குன்னு ஒரு கொள்கை இருக்குல்ல, அந்த கொள்கையை பின்பற்ற கட்சி தான் நாங்க. வள்ளலார்னு ஒருத்தர் இருக்கா தெரியுமா? அவரோட கொள்கையை பின்பற்றதுதான் இங்க. இதுவரைக்கும் எவனாவது வள்ளலாரை பின்பற்றி ஒரு கட்சி நடத்திருக்கானா? இல்ல இல்ல. பெரியாரையும் வள்ளலாரையும் ஒரு கண் பெரியார் இன்னொரு கண் வள்ளலார் அப்படி ஒரு கொள்கை பிடிப்புல நாங்க இருந்துகிட்டு இருக்கோம். கொள்கை இல்லைன்னு முதல்ல என்னங்கிறத நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க. நீங்க கடைசியில இருக்கிற தொண்டம் பேசுறத வச்சுக்கிட்டு கேலி பேசாதீங்க. இரண்டாம் கட்ட தலைவர்கள்
முதலாம் கட்ட தலைவர்கள், மூன்றாம் கட்ட தலைவர்கள் இருக்காங்க. அந்த தலைவரோட நெருங்கி என்ன கொள்கைன்னு கேளுங்க. எங்க ஐயா புசி ஐயா கிட்ட கொள்கை என்னையாவது கேட்டிருக்கீங்களா? அவர்கிட்ட கேளுங்க. அவர் எப்படி சொல்லுவாரு? அப்படி சொல்லுவாரு. வள்ளலாரை பற்றியும் பெரியாரை பற்றியும் அவ்வளவு கரைச்சு குடிச்சு வச்சிருக்காரு. அவரு சொல்லியிருந்தா இப்ப வந்து டிவிகே தொண்டர்கள்லாம் அதை பார்த்து யாராவது கேட்டா சொல்லியிருப்பாங்களே. யாருமே சொல்லாம டிவிகே தொண்டர்கள்லாம் அசிங்கப்படுறாங்க. எங்க போனாலும் வந்து நீட்டிடுறாங்க மைக்கே. நீங்க கொள்கை சொல்லுங்கன்னா கொள்கை தெரிய மாட்டேங்குது எங்களுக்கு. அதனால வந்து ரொம்ப அசிங்கமா இருக்கு எல்லா இடத்துலயும். நான் சொல்றதே என்ன இவ்வளவு நேரம் என்ன, எல்லாருக்கிட்டையும் நம்ம கொள்கையை சொல்லிட்டோம்னா நாளைக்கு மத்த கட்சிக்காரன் அந்த கொள்கையை எடுத்து ஜெயிச்சுட்டு போயிடுவோம். ஜெயிக்கிறதுக்கு முன்னால கொள்கையை சொல்லக்கூடாது. புரியுதுங்களா? நாம ஜெயிச்சிட்டோம் அப்படின்றாதான் நம்ம விஷயத்த சொல்லணும். அப்பதான் அந்த விஷயம் நமக்கான விஷயமா இருக்கும். நம்ம வந்து கொள்கையெல்லாம் எதுவுமே கவனிக்காம போய் விசில் சின்னத்துல ஓட்டு போட்டுணும். அதானே சொல்றீங்க? கரெக்டா? கொள்கைலாம் வேணாம் நம்மளுக்கு. விஜய் எங்க இருக்காரு? கொள்கை வேணான்னு சொல்ல, கொள்கை அப்புறமேலும் சொல்லலான்னு சொல்றேன். புரியுதுங்களா? அதாவது முதல்ல என்னங்க, கொஞ்சம் கூட ஒரு புரிதலுங்கிறதே இல்லாத ஒரு மனிதனோட உட்கார வச்சு பேசுறதுங்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டமா இருக்கு தெரியுமா? அந்த நாட்டு மக்களும் இப்படி புரியாமையா அறியாமைக்குள்ளார இருக்கிறாங்களே, இவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு பண்றதுக்கு ஒரு தலைவன் வேணும் அப்படின்னா, ஒரு தமிழீழ தலைவன் பிரபாகரன் மாதிரி ஒருத்தன் வேணுங்கிறதுக்காக தான் நாங்க விஜயை செலக்ட் பண்ணியிருக்கோம். புரியுதுங்களா? அந்த புரிதல் கொஞ்சம் கூட உங்கள்கிட்ட இல்லைன்னா என்னத்த சொல்றது? ஆனா பிரபாகரன் மாதிரி வந்து அவர் ஒரு இதுவாவே இல்லையா, கட்ஸே இல்லையா அவர். இப்போ வந்து மைக் இப்படி எடுத்துட்டு வந்தாவே தபுன்னு ஓடுறாரு அவரு. மாநாடுல மட்டும் நல்லா மைக் நீட்டி சூப்பரா பேசுறாரு. ஐயோ, தலைவன் கையில துப்பாக்கிய கொடுத்து பாத்தீங்களா? பிரபாகரன் மாதிரி இல்லங்கிறீங்க. பிரபாகரன் மாதிரி ஒரு துப்பாக்கிய கொடுங்க. மைக்க கொண்டு போய் நீட்டிங்கன்னா எல்லாம் பேசுறதுக்கு இருக்கு. புரட்சியாளர்கள் என்னைக்கும் துப்பாக்கிய புடிச்சுதான் பேசுவானுங்க, மைக்க புடிச்சு பேசுற சுதந்திரம் கிடைச்சிடாது. புரியுதுங்களா? சும்மா ஒருத்தரும் துப்பாக்கிய தூக்கல. டிவிகே தொண்டர்கள்னாவே தற்குறின்னு தான் சொல்றாங்க எல்லாருமே. தப்பான புரிதல். தயவு செஞ்சு நல்லா புரிஞ்சுக்கோங்க. டிஎம்கே காரணங்க ஒவ்வொரு இடத்துலயும் ஆட்களை வச்சு எங்க கட்சிக்கார மாதிரியே எல்லாத்தையும் நடத்துறானுங்க. அவனுங்க உள்ளார வந்து எங்க கட்சிக்குள்ளாரையே ஸ்லிப்பர் செல்ஸ் அனுப்பிச்சிருக்கானுங்க. ஆதவர்ஜுனாவையே ஸ்லிப்பர் செல்னு சொல்றானுங்க. தெரியுமா? நம்ப மாட்டீங்க. ஆனா தீவிரமான ஒரு விசாரணை போயிட்டு இருக்கு. எல்லாம் உள்ள வர ஸ்லிப்பர் செல்ல கண்டுபிடிக்க வேண்டியது ரொம்ப கஷ்டமா இருக்குது. அப்படியே உண்மையா இருக்கிறது மாதிரியே இருக்காங்க. தெரிய மாட்டேங்குது. எப்ப வெடிப்பாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு. அது மாதிரி இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு, புரியுதுங்களா, இதெல்லாம் நாங்க நினைச்சிடாதீங்க. வேணாம். இப்போ ஒரு பிரச்சனைன்னு வந்தா அரசியல்னா வாய் திறக்கணும்ல, அவர் வாயே திறக்க மாட்டாரு. அதுதான் வந்து ரொம்ப டிவிகே தொண்டருக்கும் சரி மற்ற யாருக்கும் வந்து ரொம்ப டிசப்பாயிண்ட். எதனா வாய் திறக்கணும்ல. இந்த மாதிரி கரூர்ல இஷ்யூ அவ்வளோ நடந்துட்டு போச்சு, 41 பேர் செத்துட்டாங்க, எல்லாரும் வந்து கேட்குறாங்கன்னா கட்சா பதில் சொல்லணும். வாயை திறக்குமா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. புரியுதுங்களா? சாதாரணமா டிவி சீரியல் மாமியார் கேரக்டர் கொடுத்தவங்க தான் வாயை தொணன்னு பேசிட்டு இருப்பாங்க. தலைவனுங்கிறோம் அப்படி பேச மாட்டான். புரியுதுங்களா? எல்லாரும் தலைமை பண்புங்கிறது கட்டளை இடுறது. கட்டளைங்கிறது எல்லா நேரத்திலும் இடக்கூடாது. என்ன வாயை திறக்கல நாய் மாதிரி லொல்லு குறைச்சிக்கிட்டு இருந்தா எவன் கட்டுப்படுவான்? புரியுதுங்களா? தலைவன்கிறது எதுவும் பேசாம சைலண்டா இருக்கணும். அந்த சொல்ற ஒரு வார்த்தை பூமி ஆகணும். அதுக்காக வெயிட்டிங். புரியுதுங்களா? எங்க தலைவர் சொல்லாருல வெயிட்டிங்னு, அப்ப வெயிட்டிங், இப்ப கம்மிங். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் நீங்க மாநாடுலயும் அமைதியான்ட்டு எல்லாரும் டிவிகே ஓட்டு போடுங்கன்னு போட்டு சொல்லிட்டு போக வேண்டியது. அப்புறம் அங்க மட்டும் ஏன் வாய் திறக்கிறீங்க? என்னங்க, எப்ப திறக்கணுமா அப்ப திறப்போம்னு சொல்றேன் இல்லைங்க. மாநாடு டைம்ல தாங்க திறக்கணும். ஒவ்வொரு மாநாடு மீட்டிங்கு எல்லா நேரத்திலையும் பேசக்கூடாதுங்க. அதைத்தான் இவ்வளவு தெளிவா சொல்றேன். அப்புறம் மாநாட்டுல அப்படி பேசினாரு அப்படிங்கிறீங்க. என்னன்னா மாநாட்டில் வந்து யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. நம்ம பேப்பரை பார்த்து கடன்னு ஒப்பிஸ்டா முடிஞ்சிச்சு, போய் சீட்டில் உட்காந்துடலாம். இதுவே ப்ரெஸ் மீட்டில் பேசணும்னா, இந்த மாதிரி சேனல் ப்ரொமோஷனில் என்ன பேசணும்னா அவங்க கேள்வி கேட்பாங்க. இது இல்லை, கேள்விக்கு ஆன்சர் இல்லைன்னா புக்கில் இல்லை, நோட்டில் இல்லை. இந்த கம்யூனிட்டி பேல எல்லாருமே இப்படி கேட்கறத நினைச்சா எனக்கு அவ்வளோ கடுப்பா இருக்கு. இது என்ன பரீட்சை எழுதுற எக்ஸாமு? கேள்வி கேட்பாங்க, அதுக்கு நாங்கள் பதில் சொல்லிட்டு இருக்கணும். நாடும் நாட்டு மக்களும் நல்லா இருக்குங்கிற ஒரு அரசியல் பணி. புரியுதுங்களா? அதுல நாம நல்லதை யோசிச்சு நல்லத விஷயத்த செய்யணும். அதுல கேள்வி கேட்கறதுனா என்ன கேள்வி? எதுக்காக கேள்வி? கேள்விங்கிறது எதுக்காக? புரியுதுங்களா? பதிலுங்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கானா? கேள்வி கேட்கிறோம். முதல்ல யாரு அவன்? கேள்வி எதுக்காக கேட்கணும்? நீ கேள்வி கேட்கிற அளவுக்கு நாங்க என்ன பண்ணிட்டோம்?
கேள்வி கேட்கிற அளவுக்கு ஒருத்தர் வச்சுக்க கூடாதுங்க. வாழ்க்கையில அடுத்தவன் கேள்வி கேட்கிற அளவுக்கு வாழக்கூடாதுங்கிறதுனால தான் எங்க தலைவர் எவன்ட்டையுமே மீட் பண்றது இல்லை. எல்லாரும் கேள்வி கேட்பான். அரசியல் உள்ள ஒன்ட்டா கேள்வி கேட்பாங்க, பதில் சொல்லணும். அதுதான் அரசியல்வாதி. அரசியல்வாதிகள் அறிவாளிகளா இருந்தா கேள்வி கேட்காம இருப்பானுங்க. எல்லாம் முட்டாப்பையலா இருக்காதுங்க, அதான் கேள்வி கேட்கிறாங்க. புரியுதுங்களா? ஒரு அறிவு சார்ந்த அரசியல் பயணம்னா அது எங்க விஜய் மட்டும்தான். புரியுதுங்களா? இப்போ வந்து ரீசெண்டா எல்லா மாநாடுலயும் வந்து அவர் வந்து பிஜேபி பத்தி ரொம்ப தாக்கியிருந்தாரு. எல்லாம் பிஜேபி அது இதுன்னு சொல்லி ரொம்ப தாக்கியிருந்தாரு. கரூர் இஷ்யூ அப்புறம் பிஜேபி பத்தியே வாயை திறக்கல, எதுக்குமே வாயை திறக்கல. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பிஜேபி கூட்டணிக்கு வந்துருமா, இல்ல பிஜேபி சப்போர்ட் இருக்கா டிவி கேக்கு? அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க பாத்திருப்பீங்க. ஒரு விஷயங்க, அலையாத விருந்தாளியா கல்யாண நேரத்துல வர மாட்டாங்க. புரியுதுங்களா? இலவு நேரத்தில் தான் வருவாங்க. அப்போ தான் தெரியும் அந்த சொந்தக்காரங்க நமக்கு உண்மையாக இருக்காங்க அப்படின்னு. புரியுதுங்களா? அந்த 41 பேர் இலவானாங்கல்ல, அந்த மறுநாள் எந்த கட்சி வந்து நின்றுது? ஒரு ஹேமாமாலியும் ஒரு அண்ணாமலையும் ஒரு நாகேந்திரன் ஐயாவும் தானே வந்து நின்னாங்க. அப்போ யார் நல்லவங்களா இருக்காங்க? புரியுதுங்களா? யார் பக்கம் நம்ம இருக்கணும்? புரியுதுங்களா? நமக்கு எதிரின்னு ஒருத்தனை நினச்சிக்கிட்டு இருந்தா கூட நம்ம வீட்டில் துக்கம்னு நினைக்கிறப்ப ஓடி வந்து நின்னான்ல, அப்போ அவன் பக்கம் நம்ம நிற்கணுமா கூடாதா? அதைத்தானே தலைவர் சொல்லியிருக்காரு, தனியாக வர மாட்டோம். நாங்கள் யாருக்கிட்டையும் போய் கூட்டணிக்கு வாங்கடா அப்படின்னு எவனையுமே நாங்கள் கூப்பிடலை. எல்லாரும் எங்கள்கிட்ட தான் சேர்றதுக்கு இருந்துட்டு இருக்காங்க. ஆமாம், ரீசண்டாக கூட உங்களுக்கு நிறையா விஷயம் தெரியாதுங்க. ஆமாம், மு.க. ஸ்டாலின் ஐயா கூட நம்ம சேர்ந்து பண்ணலாம், ஆமாம் அப்படிங்கிறது மாதிரிலாம் ட்ராவல் இருக்கிறதா சொல்கிறாங்க. விஜய் நீங்கள் சிஎம் ஆயிடுங்க, நான் துணை முதலமைச்சர் ஆயிடுறேன்னு சொல்கிறாரா? ஏங்க, அவர் சொல்கிறது வந்து நம்ம எல்லாம் ஜெயிச்சிடலாம், தமிழ்நாட்டில் நம்ம கண்ட்ரோல்லே இருக்கட்டும், நான் இருக்கிறது மாதிரியே இருந்துக்கிறேன், பாண்டிச்சேரியில் நீங்கள் இருந்துக்குங்க. நீங்கள் ஏன் பாண்டிச்சேரியில் புசியை வந்து சிஎம் ஆகிறது பார்க்குறீங்க? நீங்கள் சிஎம்மாகவே இருந்துக்குங்க, ஆனால் நம்ம கட்சியோட இருப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் ஏன் தலைவன் உடன்பட மாட்டான். ஒரு தடவை என் தலைவன் எதிரின்னு முடிவு பண்ணிட்டான்னா அடுத்தாப்புல அவன் பேச்ச அவனே கேட்க மாட்டான். புரியுதுங்களா? என் தலைவர் அவர் பேச்ச அவரே கேட்க மாட்டார். சொல்லியிருக்காரா இல்லையா? ஆமாம், சொல்லியிருக்காரு. படத்துலலாம் சொல்லியிருக்காரு. படத்தில் சொல்லியிருக்காரா? நேரில் நடக்கிற சம்பவத்தை தான், வாழ்க்கையில் நடக்கிற சம்பவத்தில் தான் படத்தில் வைக்கிறதே. புரியுதுங்களா? இந்த படம் பார்த்துட்டு ஹீரோயிசம் பண்ணுறவங்க எங்கள் தலைவர் கிடையாது. ஹீரோவாக இருந்ததுக்கு அப்புறம் தான் படத்தில் பண்ணுறாரு. முதல்ல அதை நல்லா தெரிஞ்சுக்குங்க, நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க.